வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஹல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. டேஸ்ட்டு ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த ஹல்வாவை பாம்பே ஹல்வா, கராச்சி ஹல்வான்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த கார்ன்ஃப்ளவர் ஹல்வா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ஒரே கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறது தான். நீங்கள் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸோட ரேஷியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் பர்ஃபெக்டாக வரும். பாருங்க, இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஹல்வா செய்ய ஆரம்பிக்கலாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் தண்ணி தேவை. ஒட்டுக்கா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான மிக்சரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, கார்ன்ஃப்ளவர் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்கன் ஆகிடும். ஹல்வாவை எந்த பேனில் ஊற்றி நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த பிளேட்டில் தான் ஊற்றி ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸோ நெய் எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் கேஷ்யூவை குட்டி குட்டி பைட் சைஸ் பீஸாக உடைச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. கேஷ்யூ தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பிஸ்தா பாதாம் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது லைட்டாக கொள்ளணும் ஆனால் போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் சுகருக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகி வரணும். ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுற பேன் நல்லா ஹெவி பாட்டம் பேனாக இருக்கணும். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் இன்னும் நல்லது. இப்போ பாருங்க, சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆகி வரணும். இது ஓரளவுக்கு பாயில் ஆக ஆரம்பிக்கட்டும். இந்த சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி எந்த பதமும் வரணும்னு இல்லை, தொட்டால் ஸ்டிக்கியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன்ல வச்சுட்டும் நம்ம ஆட் பண்ணலாம், ஆனால் லம்ப்ஸ் அது டக்குன்னு ஃபார்ம் ஆகிடும். அதனால இதை ஆஃப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் லோ ஹீட்டில் வச்சு நம்ம கைவிடாம கிண்டிகிட்டே இருக்கணும். பேனோட அடியில் அது பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வாட்டர் ஸ்க்ரேப் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு அந்த பீசஸ்லாம் தெரியும். அந்த மாதிரி ஹல்வா வந்து குக் ஆகி அது வரும். விடாமல் கீழே ஸ்க்ரேப் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அது குக்காய் வர நம்ம ஸ்க்ரேப் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பாருங்க, எப்படி திக்காய் வந்துட்டே இருக்குன்னு. அதை அப்படியே குக்காய் வர ஒரு மாதிரி glossy ஆகி வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே குக் ஆகட்டும். நம்ம விடாமல் ஸ்க்ரேப் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதோட டெக்ஸ்சர் எப்படி ஆயிடுச்சுன்னு, நல்லா கிளாஸியாக வருது. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது வெனிலா எசன்ஸ், ரோஸ் வாட்டர் அதுவும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கேஷ்யூவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, எப்படி கன்சிஸ்டன்சி, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்க பிளேட்டில் இதை கொட்டி செட் பண்ண வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணின உடனே இந்த மாதிரி கொட்டி செட் பண்ண வச்சிடணுங்க, இல்லைன்னா அது பேன்லேயே இருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு செட் பண்ண வைக்கலாம். நான் வந்து இதுக்கு மேலே மெலன் சீட்ஸ் போட்டேன், கொஞ்சம் அழகுக்கு இருக்கட்டும்னு. ஆனால் அது வந்து அது ஹல்வாவோட ஒட்டலை, தனியாக தான் வந்தது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்வா வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஹல்வா நல்லா செட் ஆனாதான் இந்த மாதிரி ஈஸியாக வரும். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸில் வேணுமோ என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஹல்வா கம்ப்ளீட்டாக ஆறலை அப்படின்னா உடஞ்சி போயிடும். அந்த பேன்லேருந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகாது. இப்போ பாருங்க நல்லா ஆறி நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா கிளாஸியாக இருக்கு. பாருங்க ஹல்வா எப்படி இருக்குன்னு. எனக்கு இவ்வளோ ஹல்வா பீசஸ் வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. என்னோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது. என் பையன் நார்மல் ஹல்வா சாப்பிடவே மாட்டான். ஆனால் இந்த ஹல்வா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். இதுக்கு சின்ன வயசில் அவன் ஜெல்லி ஸ்வீட்னு கூட பேர் வச்சிருக்கான். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் செய்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.